வெல்கம் டு டேஸ்டி தமிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை ஃப்ரை. இந்த முட்டை ஃப்ரை வந்து உங்களுக்கு எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், ரச சாதம், இந்த மாதிரி எல்லா விதமான சாப்பாடு கூட வச்சு சாப்பிட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த முட்டை ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வேக வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக முழுகி இருக்கணும் முட்டை, அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. 4 முட்டையை சேர்த்தாச்சு. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ முட்டையை வந்து ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ வந்து இந்த முட்டை வந்து நல்லா ஆறணும். நல்லா ஆறிட்ட பிறகு தான் இது மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு நம்ம வந்து முட்டை ஃப்ரை பண்ண முடியும். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் மேலே உள்ள தோலை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், முட்டையில் உள்ள மேலே உள்ள தோல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் மேலே. இப்போ இதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க 2ஆக. பாருங்கள், முட்டையெல்லாம் வெந்து கட் பண்ணி ரெடியாக இருக்குது ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் முட்டையை. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. எண்ணெய் சேர்த்துட்டு அதுலேயே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், இதை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயோட. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தேவையில்லை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும். தண்ணி சேர்த்தும் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதத்தில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் நம்ம வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. திருப்பி சேர்த்துக்க வேணாம், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு கொதி வர வரையும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்கணும். இது வந்து ஒரு 1 நிமிஷம் கூட ஆகாது இந்த மாதிரி கொதிக்கிறதுக்கு. இந்த மாதிரி கொதித்தோடனே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து முட்டையை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டையெல்லாம் திருப்பி போட்டாச்சு. இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி வெறும் எண்ணெயிலே ரோஸ்ட் ஆகும். அது வரையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் போல் ஆச்சு. கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன்.
இப்படி திருப்பி பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரையாக இருக்கணும் முட்டை. இப்போ பாருங்கள் எப்படி ஃப்ரையாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் போல் தான் ஆச்சு செய்கிறதுக்கு. சூப்பரான எக் ஃப்ரை வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்பவே ஈஸியான டேஸ்டான எக் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் ஃப்ரை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.